இயேசு செய்த ஊழியத்தை தடுத்தவன் பாரம்பரியத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் வெளிப்புற தோற்றத்திற்கு மாத்திரம் தங்களை பக்திமான்கள் போல் காண்பித்து கொண்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையான மாயக்காரர்களாகிய ஊழியக்காரர்கள். அவரின் உயிர்த்தெழுதலை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியக்கூடாதபடி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் கல்லறையை காவல் காத்த சேவர்களுக்கு பணம் கொடுத்து மறைத்து போட்ட மதிகேடர் என்றும் குருடன் என்றும் இயேசுவிடம் பெயர் வாங்கின ஊழியக்காரர்கள். தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவர் பெயரால் கிடைத்த சலுகைகளை அனுபவித்து நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட இயேசுவை படித்து அறிந்து கொள்ளாமலும் நியாய பிரமாணத்தின்படியும் கூட ஊழியம் செய்யாமலும் தன் ஜனங்களுக்காக வந்தவரை தன் ஜனங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு தடை செய்த இஸ்ரவேல் தேசத்தின் ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு பிழைத்துக்கொள்ளும் ஊழியனால் ஊழியமும் வளரவில்லை, அவர் நாமம் தூஷிக்கப்பட காரணமாக உள்ளார்கள். இவர்களுக்கு தேவை பணம், பெயர், புகழ், இச்சைகள் நிறைந்த ஆடம்பர வாழ்வு. இவர்களின் தரம் கட்ட வாழ்க்கையில் புனிதமான இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகின்றது. கனியினால் மரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று இயேசு தன்னையும் வைத்து சொன்னார். நான் எவ்விதம் வாழ்கிறேன் என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இன்றும் வாயினால் தன்னை பற்றி பலிபீடத்தில் நின்று பேசும் நபரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அவர்களின் வாழ்க்கை தரம் எவ்விதம் உள்ளது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இப்படிப்பட்ட நபர்களால் இயேசுவுக்கு, குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, சபையாருக்கு, ஊழியத்திற்கு அவமானம். எல்லா ஊழியக்காரர்களையும் சொல்ல முடியாது. தேவனுக்கு பயந்து அவரை நேசித்து தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஊழியம் செய்கின்ற வாலிபர்கள், பெரியவர்கள் உண்டு. இன்று அவர்களால் தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது.